ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிங்க் லெமன் ஜூஸ். பிங்க் லெமன் ஜூஸ்னு பேரை கேட்டதுமே எல்லோரும் வித்தியாசமாக இருக்குன்னு பார்ப்பீங்க. ஆமாம், இது கொஞ்சம் வித்தியாசமான லெமன் ஜூஸ் தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த பிங்க் லெமன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஒரு 3 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெல்லம் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்குறோம். இது மட்டும் போதும். முதல்ல சப்ஜா சீட்ஸை 1 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்து தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அது நல்லா ஊறி வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் ஊறிடுச்சு, நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பிளாக் கிரேப்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஸ்வீட்னஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா லைட்டாக குலுக்குனிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த தோல்லாம் இருக்கும்ல, அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 லெமன் நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். உங்களுக்கு இதில் கொஞ்சமாக காரம் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகா லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பரான ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக புதினா இலைகள் கூட சேர்த்துக்கலாம். இந்த சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.